அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபெரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் தன் பக்தர்களின் நலனுக்காக எவ்வாறு அனைவரையும் காத்தருளியதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வரிசையில் நாம் பார்க்கும் இன்றைய அனுபவம் எத்தகையது அப்படின்னால், நம்முடைய பாரம்பரியமான விஷயங்கள், நம்முடைய புராதனமான விஷயங்களுக்கு மகான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அதன் பலன்களை வாயால் எடுத்து உரைப்பது என்பது கிடையாது, அதை எவ்வாறு பிராக்டிக்கலான்னு சொல்வோம் இல்லையா, அதை செய்வித்து காண்பித்தார் என்பதை விளக்கும் ஒரு அற்புதம் தான் இது. வாருங்கள் பார்க்கலாம். ஒரு முறை காஞ்சி ஸ்ரீமடத்தில் மகான் எல்லாருக்கும் அருளி கொண்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்த சமயம், ரொம்ப ஒரு தனிமையில் ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கார். ஏகாந்தமாக இருந்து எல்லாரோடையும் சம்பாஷிச்சுன்னு இருக்கார் சுவாமிகள். அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த தம்பதி வரா. அவர்கள் அந்த இடத்தில் வந்து அவர்களை பார்த்தாலே தெரியறது அவர்கள் செல்வந்தர்கள் தான், செல்வத்திற்கு எந்த விதமான குறைவும் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அவர்கள் முகத்தில் ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது. வாப்பா, நீ மாயவரத்துலேருந்துனா வர அப்படின்னு மகான் கேட்டார். இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். நான் மாயவரத்துலேருந்து வரேன்னு மகான் இன்னமும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. ஆமாம் பெரியவா, மாயவரத்துலேருந்து தான் வரேன். இப்போது துலா ஸ்நானம் செய்கிற காலமாச்சே, நீ காவிரி ஸ்நானம் பண்ணினியோ அப்படின்னு கேட்டாராம். துலா ஸ்நானம் என்பது மிக மிக ஒரு புனித காலம். அந்த காலத்தில் நாம் காவேரி நீராடும் பொழுது சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கிறது, நம் பாவங்கள் மறைந்து போகிறது என்பது பல ஆண்டு கால பலகால நம்பிக்கை. துலா ஸ்நானம் பண்ணிட்டையோ அப்படின்னு கேட்டு, பண்ணியாச்சு பெரியவா, பண்ணிட்டு தான் கிளம்பி வந்தோம். அப்படியா, சரி, உங்கள் ஆற்றுல நீங்கள் அடிக்கடி சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவேளே, சுமங்கலி பூஜை பண்ணுறேளோ அப்படின்னு கேட்டதுமே அவர் முகம் இன்னமும் வாடிப்போச்சு. அவர் கையில் எவ்வளவோ புடவைகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, வெத்தலை, பாக்கு, புஷ்பம் எல்லாம் வச்சுட்டு இருக்கார். ஆனால் அவர் முகத்தில் எந்த விதமான ஒரு ஆனந்தமும் இல்லை. அதுவும் இந்த கேள்வி பெரியவாள்கிட்டேருந்து வந்ததுமே அப்படியே நொடிஞ்சு போயிட்டார். இல்லை பெரியவா, பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டாராம்மா. நீங்கள் தான் ரொம்ப புராதனமாக பண்ணிகிட்டே இருப்பேளே, ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டதுமே தான் அவர், அந்த பக்தர் சொல்கிறார், பெரியவா, என் கூட பிறந்தது 2 ஆண், ஒரே ஒரு பெண். அவளும் ஒரு 2 வருஷம் முன்னாடி காலமாயிட்டா பெரியவா. அதற்கு முன்னாலேயே இந்த சுமங்கலி பூஜை பண்ணுறதும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் நின்று போயிடுது. சரி, திரும்பி பண்ணலாம்னு பார்த்தாலுமே மனசில் நிம்மதி இல்லை. செல்வத்துக்கு குறைவு இல்லை பெரியவா, ஏதோ பகவான் கடாட்சத்தில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனால் மனசில் யாருக்குமே நிம்மதி இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லி சோகமாக இருக்கார். அவர் சோகமாக பார்க்குறார். ஆஹா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மகான் ஒரு பார்வை. இப்போ சொல்கிறார், என்னுடைய முதல் பேரனுக்கு 5 வயசு ஆகுது பெரியவா, ஆனால் இன்னமும் பேச்சு வரலை. நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்க்குறோம், பேசவே மாட்டேங்கிறான் பெரியவா. அப்படியா, சரி அப்படின்னார். அதோடு இன்னொரு விஷயம், என்னுடைய மாட்டு பொண்ணுக்கு பிளட் கேன்சர் பெரியவா, ரத்த புற்றுநோய், அப்பப்போ போய் நாங்கள் சுத்திகரம் பண்ணிட்டு வரணும், டயாலிசிஸை சொல்கிறார் அவர். அடிக்கடி இது மாதிரி செய்கிற ஒரு சூழ்நிலை வேறு இருக்குது. அவளுக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு முடியலை, நாங்களே ஆற்றுல வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம் பெரியவா, எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு வழி காட்டணும் பெரியவா, மன நிம்மதி தேடி வந்திருக்கோம்னு சொல்லி அவர் குலுங்கி குலுங்கி அழறாராம். அப்படியா, சரி, எதுக்கும் கவலைப்படாத, நான் சொல்கிற மாதிரி செய்வியோ அப்படின்னார் மகான். நிச்சயமாக செய்கிறேன் பெரியவா, பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் செய்ய காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே, சரி இங்கே பார், நீ இப்போது ஒரு தட்டில் இந்த பழம், புஷ்பம், வெத்தலை, பாக்கு, புடவையெல்லாம் வச்சுட்டு இருக்கியோ இல்லையோ, அதெல்லாம் நேக்கு எதுவும் வேண்டாம். அதெல்லாம் நீ எடுத்துட்டு ஆற்றுக்கு போய் நேராக உன் மூத்த மாட்டு பொண்ணுக்கிட்ட கொடுத்துடு, சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பட்டு புடவையெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு ஆடம்பரம், நமக்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாம், நம்ம எப்போவுமே எளிமையாகவே இருக்க கற்றுக்கணும், சரியா? அப்படியே செய்கிறேன் பெரியவா. நீ நேராக ஆற்றுக்கு போனதுமே என்ன பண்ணுற, ஒரு 100 சுமங்கலிகளை உங்கள் ஆற்றுக்கு கூப்பிட்டுட்டு அவளுக்கு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணு. பட்டு புடவையெல்லாம் கொடுக்காத, உன்னால் முடிஞ்ச சாதாரண காட்டன் புடவையை வாங்கி கொடு. அவளுக்கு என்னென்ன சௌபாகிய திரவியம்லாம் உன்னால் கொடுக்க முடியுமோ உன் வசதிக்கேற்ப அதெல்லாம் கொடு. உன்னால் முடிஞ்சதுன்னா அந்த 100 பேருக்கும் அன்னதானம் பண்ணு, உங்கள் ஆற்றுலையே வச்சு பண்ணணும், சரியா?
அப்படியே பண்ணுறேன் பெரியவா, நீ இதை பண்ணனா உன்னுடைய கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் காலத்தில் காணாமல் போயிடும், நீ கவலையே படாத, க்ஷேமமாக இருப்பேள் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பிடுறார். இப்போது இந்த சுமங்கலி பிரார்த்தனை அப்படி என்பது பலரின் இல்லங்களில் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கம். அது ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு சுமங்கலியை ஆற்றுக்கு அழைச்சிண்டு அவளுக்கு தேவையானதை கொடுத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் ஆசீர்வாதங்களை நாம் வாங்கும் பொழுது நம் முன்னோர்கள் நமக்கு அருள்வதாக, ஆசிகளை பொழிவதாக நம்பிக்கை இருந்து வருகிறது. இப்போது இதே விஷயத்தை மகான் எப்படி சொன்னாரோ அவ்வாறே நிறைவேற்றுகிறார் அந்த மாயவரத்து பக்தர். அப்படியே நிறைவேற்றியதும் 2 ஆண்டுகளிலுங்க, 2 வருஷத்தில் எந்த குழந்தைக்கு பேச்சே வராதுன்னு டாக்டர் சொன்னாங்களோ அதே குழந்தை மிக அருமையாக தெள்ளந்தெளிவாக பேசத் தொடங்குகிறான். அவ்வளவு ஆனந்தம். இதில் மிக மிக முக்கியமான ஒரு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னது தெரியுமா? இரத்த புற்றுநோயால் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த அம்மையார் ஒரு சில நாட்களில், அந்த சுமங்கலி பிரார்த்தனை செய்து முடித்த ஒரு சில நாட்களிலேயே முழுவதுமாக குணமடைந்து அந்த நோயிலிருந்து வெளியே வந்து ஆரோக்கியமாக சௌக்கியமாக வாழ்ந்து வந்தார் என்றால் இது மகானின் கருணை இல்லாமல் வேறென்ன? இப்போ இவர்களெல்லாம் குணமடைந்து போய் அப்படி மகானை சேவிக்கும் பொழுது மகான் சொன்னாராம், சுமங்கலி பிரார்த்தனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைப்பா, நாம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நாம் செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக செழிப்பாகத்தான் இருப்போம். இன்றைக்கி பல பேர் முன்னோர்கள் சொன்னதை செய்கிறது கிடையாது. ஆனால் சுமங்கலி பிரார்த்தனையை விடாமல் நாம் பண்ணினோம்னா நமக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது, நீங்கள் க்ஷேமமாக இருப்பள், ஒரு குறையும் இல்லை, காமாட்சி பார்த்துப்பான்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பினாராம் மகா. எவ்வளவு பெரிய விஷயம் இது! தன் பக்தர்களுக்கு எந்த காலத்தில் எந்த மருந்து அவரது குறையை தீர்க்கும் என்பதை அறிந்து கொண்டு அந்த காலத்தில் தன் பக்தரை ஸ்ரீமடத்திற்கு வரவழைத்து அதற்கான தீர்வையும் சொல்லி அனைவரையும் வாழ வைக்கிறார், வாழ்த்தி அனுப்புகிறார் என்றால் அது மகானின் கருணை இல்லாமல் வேறென்ன? மகான் சொல்வதை ஒரு 5% 5% நாம் கேட்டுண்டு வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வில் என்றென்றும் குறையே ஏற்படாது என்பது நிச்சயமான உண்மை, சத்தியமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.